ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய குனெட் ராஜா கிட்ட போய் பேசிட்டு எப்படியோ அங்க ஒரு பிளானையும் போட்டு எப்படி ராஜாவை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கலாடும் குனிட்டும் சரியான பிளான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட முன்ன சொன்ன மாதிரியே நம்ம தோர்ஃபினை ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடமா அவன் இந்த லைஃபோட நினைப்புல இருக்கிறதெல்லாம் எங்களுக்காக அவரோட உயிரை விட்டாரு, நான் அவருக்காக பண்ற ஒரே ஒரு விஷயம் அவனுடைய பையனை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், அதை மட்டும் தான் நான் முடிவா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கப்பல்ல நின்று அவரோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வேகமா போகணும், இந்த இடத்துல ஹைனஸ் வராங்க, நீங்களாம் இந்த இடத்தான நியர்பைல நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அனுப்ப பாக்குறாங்க. சோ அந்த இடத்துல பார்த்தா நம்ம குனிட் என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு போட்ல ஆஸ்கலாட் கூடவே நின்னுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஆஸ்கலாட பார்த்த உடனே நம்ம லைஃப்க்கு ஒண்ணுமே புரியல, இவன் தான் நம்ம தோரிச கொன்னவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரிச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த இடத்துல ஆஸ்கலாடும் குனிட் கிட்ட நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. சோ நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி போகணும் அப்படி போகணும், நம்ம நிறைய தடங்கள் எல்லாம் மீறி போகிறதுக்கு தான் நம்ம இந்த கப்பல்ல போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஆஸ்கலாட் கிட்ட குனிட் இப்ப என்னதான் பிளான் அப்படின்னு கேக்குறப்போ, இப்பவே நீங்க இந்த இடத்துல சாகறது தான் பிளான் சொல்றப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு வில் எடுத்து டக்குன்னு குனிட்டுடைய நெஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க. அந்த செகண்ட்லயே குனிட் அப்படியே கீழே விழுந்துறான். அவனும் என்ன ஆகுறான்னா, நம்மளுடைய குனிட்டை சுட்டவன் அப்படியே வேகமா பொறுமையா போக ஆரம்பிக்கிறான். சோ இந்த சமயத்துல அவனை நம்மளுடைய தோர்ஃபினும் கண்டுபிடிச்சிடான். வேகமா ஓடி போயிட்டு தோர்ஃபின் அவனை அட்டாக் பண்றதுக்காக போறான். அப்பதான் லைஃபும் நம்ம தோர்ஃபினை கவனிச்சிடுறாங்க. சோ நம்மளுடைய தோர்ஃபின் அந்த அட்டாக் பண்ணவனை முதுகுல அப்படியே ஒரு கத்தியை இறக்கி கொன்னுட்டு திரும்பி பாக்குறப்போ அது தோர்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப்க்கு புரிஞ்சிருது. அவனால பேசவே முடியல. நம்மளுடைய தோர்ஃபினுக்கும் இவன் நம்மளுடைய சொந்தம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு அங்க காட்ஸ் எல்லாம் வராங்க. காட்ஸ் எல்லாம் நம்மளுடைய தோர்ஃபின் பேசியே சமாளிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா, நான் தான் குனிட்டுடைய பாடி கார்டு, சோ நீங்க என்னையே நோண்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு அந்த ஸ்லேவையும் கொன்னவன அந்த சோல்ஜர்ஸ் கூட அனுப்புறாங்க. லைஃப நம்மளுடைய தோர்ஃபின் பார்த்த உடனே இது லைஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாயடிச்சு போய் நிக்கிறான். சோ நம்மளுடைய லைஃபும் நம்ம தோர்ஃபினை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய தோர்ஃபினும் ரொம்பவே பாவங்க, ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. இந்த சமயத்துல குனிட்டை யாரோ ஒருத்தங்க சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ அந்த சமயத்துல தாங்க பிரின்ஸோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அம்ப வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க பிரின்ஸ் இல்ல பிரின்சஸ் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. சோ ஐயோ இவங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பயப்படுறப்பதான் டக்குன்னு நம்மளுடைய குனிட் வரான். அங்க செத்தது நான் கிடையாது, அங்க நான் எனக்கு பதிலா ஒரு பொண்ணை வச்சேன், என்ன மாதிரியே முக வெட்டு யாருக்கு இருக்குன்னு யோசிச்சேன். சோ அப்ப இந்த பொண்ணுக்கு தான் இருந்தது, அதனாலதான் இவளை நான் இங்க நிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த பொண்ணை காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இந்த பாய்சனோட போட்டு அந்த ஆரோவை அனுப்பியிருக்காங்க, கண்டிப்பா இந்த பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த பொண்ணை ரொம்ப மரியாதையான முறையில அடக்கம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவளை நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்களோட ஆர்டரையும் பண்ணிட்டு ஒரு சின்ன சோகத்தோடவே அங்க இருந்து போறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபினை என்ன பண்றான்னா, அந்த லைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க, எங்க அப்பாவை கொன்னவன நான் பழி வாங்கறதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன், அவன் செத்தாதான் நான் இங்க இருந்து சந்தோஷமா வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய லைஃப் என்ன சொல்றானா, உனக்கு உங்க அம்மா ஹெல்காவை பத்தி ஞாபகமே இல்லையா, அவங்க எவ்வளவு சோகமா இருக்காங்க, அவங்க எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்காங்க தெரியுமா, அவங்களை நீ வந்து பாரண்டா தோர்ஃபின், கண்டிப்பா உனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், உங்க அம்மா இப்ப உன்னை ஏத்துப்பாங்க தோர்ஃபின், நீங்க வந்துரு தோர்ஃபின் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா தோர்ஃபின் வர மாதிரியே தெரியலங்க. சோ லைஃப் கிட்ட அவன் என்ன சொல்றானா, ஆஸ்கலாட நான் என்னைக்கு கொல்றனோ அப்பதான் என்னுடைய மனசு சந்தோஷப்படும், கண்டிப்பா நான் அதை செஞ்சுட்டு தான் வருவேன், என்னால டைரக்டா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்மளுடைய தோர்ஃபின் கத்திட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். லைஃப்க்கு பேசவே முடியல. ஆனா நம்மளோட லைஃப் என்ன சொல்றானா, நம்ம போவோம், நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன், அவனுடைய நம்பிக்கை விடாம இருக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாடும் போஜ்ரான் கிட்ட போய் பேசுறான். என்ன சொல்றானா, உன்னோட உடம்பு சீக்கிரமா சரியாயிடும் நினைக்கிறேன், இப்ப நீ பரவாயில்லையா அப்படின்றான். ஆனா நம்மளுடைய போஜ்ரானுக்கே தெரியுது, இல்ல நம்ம இறந்து போயிடுவோம், இவர் நம்ம கிட்ட ஏதோ சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிறைய வைட்டல் பாட்டுல அடிபட்டுருச்சு, கண்டிப்பா நான் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, நீ நானும் கடைசியா ஒரு சின்ன போராட்டத்தை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமான முறையிலேயே கேட்கறாங்க. நம்மளுடைய ஆஸ்கலாடும் சரி ஓகே நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய போஜ்ரானும் நம்ம ஆஸ்கலாட் கிட்ட நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நாளைக்கு என்னுடைய முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆஸ்கலாடும் கிளம்புறாங்க. இந்த சமயத்துல ஆஸ்கலாட பத்தின விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஊர் ஃபுல்லா சேருது, குனிட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஆஸ்கலாட இப்ப இவங்களோட டீம்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குதுங்க. சோ இந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க குனிட்ட அசாசின் பண்றதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் எல்லா விஷயமே போயிருக்கு. சோ குனிட்ட யாரு அசாசின் பண்ண பிளான் பண்ணிருப்பா, கண்டிப்பா அந்த ராஜா பையன் தான், வேற யாரு. சோ இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆஸ்கலாட் அப்படியே நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான், அதுவும் ராக்னாரோடைய தம்பி முன்னாடி. சோ அந்த ராக்னாரோட தம்பி சிச்சுக்கிட்டே இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, நீ அவனை நம்பாத, அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லாத, சோ நான் அவனை நம்பல, அதனாலதான் தோர்ஃபினை அவனை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்கலாட் சொல்லவும், நீ பண்ணது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி குனிட் சொல்றான். ஏன் தெரியுமா, கண்டிப்பா ராக்னாரோடைய தம்பி இப்படி பண்ணுவான்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அவனை இப்படி பண்ணவே வைக்கிறேன், நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு தெரியணும், ராஜா மேல இருக்க நம்பிக்கை எல்லாருக்குமே போக ஆரம்பிக்கணும், சோ நம்ம ராஜா விட கெத்தா மாறணும்னா முதல்ல மக்கள் கிட்ட மரியாதையும் நம்பிக்கையும் நம்ம தான் முதல்ல பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல எல்லாமே
ராக்னாருடைய தம்பி மூலமாவே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றான். அடுத்த நாள் விடியும் போது நம்மளுடைய கியூனிட்டோட முன்னிலையிலே நம்ம ஆஸ்கலாடும் தோர்ஃபினும் சண்டை போடலாம், ஒரு டுவெல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. சோ தோர்ஃபின் டுவெலுக்கு வரதுக்கு முன்னாடி அங்க போஜ்ரான் அவன் உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு. ஆனா அவன் இந்த நிலைமையில என்ன சொல்றானா, நீ நானும் டுவெல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வீசிக்கிட்டே நம்மளுடைய ஆஸ்கலாட் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி வராங்க. சோ டக்குன்னு வேகமா ஆஸ்கலாட் முன்னாடி அவன் நோக்கி வரப்போ நம்மளுடைய ஆஸ்கலாட் ரொம்பவே பலசாலி. என்னதான் போஜ்ரான் பலசாலியா இருந்தாலும் ஆஸ்கலாட் அவனை விட பலசாலி. டக்குன்னு குத்திடுறாங்க. சோ குத்தும் போது நம்மளுடைய ஆஸ்கலாட் அவனை டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிரு போஜ்ரான், அவனோட வைட்டல் பார்ட்ல குத்தி உனக்கு வலி தெரியாம கொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நான் தப்பான இடத்துல குத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய போஜ்ரான் நம்ம ஆஸ்கலாட பிடிச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த கேட்கறான். எனக்கு தெரியும் உனக்கு நம்ம கூட இருந்த யாரையுமே பிடிக்காது, ஆனா நீ என்னுடைய ஃப்ரெண்டா நான் உன்னை என்னைக்குமே நினைச்சேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு தானா அதை சொல்லு அப்படின்னு கேட்கவும் நம்மளுடைய ஆஸ்கலாட் ஒரு விஷயத்த சொல்றான். ஆமா போஜ்ரான், எனக்கு யாரையுமே பிடிக்காது, ஆனா எனக்கு நீ என் லைஃப்ல இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அவன் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை கேட்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே ஆஸ்கலாடோட அவன் வாழ்ந்த அந்த நினைவை நினைச்சுக்கிட்டு அப்படியே போஜ்ரான் சந்தோஷமா இறந்து போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாசமான நட்புன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா, ஆஸ்கலாடுக்கு இவனை சுத்தமா பிடிக்காதுன்றது போஜ்ரானுக்கு அப்பத்துல இருந்தே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே தெரியும். இருந்தாலும் நம்ம போஜ்ரான் ஆஸ்கலாட் கூடவே வாழ்ந்திருக்கான். இவ்வளவு வருஷம் அவன் என்ன பண்ணாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு ஆஸ்கலாட நம்பினா. எவ்வளவோ பேர் அவங்க டீம்ல பிட்ரே பண்ணாங்க, டோர்கல்ஸ் அவங்களை கொன்னுடுவாங்கன்னு தெரிஞ்சோம் நம்மளுடைய போஜ்ரான் மட்டும்தான் ஆஸ்கலாடுக்கு ஒரு நம்பிக்கையாவே இருந்தான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம தோர்ஃபின் என்னதான் இருந்தாலுமே ஆஸ்கலாட் கூட சண்டை போட்டு அவனை கொல்லுன்ற எண்ணத்துலதான் இருந்தான். ஆனா போஜ்ரான் அப்படி கிடையாது. போஜ்ரான கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆஸ்கலாட் நம்பினா. அதுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்க ஒரு மரியாதை, ஒரு நம்பிக்கை. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, தோர்ஃபின் வா சண்டை போடலாம், ஆனா ஒன்னு சொல்றேன், நான் இப்போ உண்மையிலேயே ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோர்ஃபினையும் சண்டைக்கு கூப்பிடுறாங்க. சோ நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, நம்ம தோர்ஃபின் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோர்கல்ஸும் முன்னாடி தானே இருக்கான். சோ அந்த சமயத்துல டுவெலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குனிட் கேக்குறான், சரி நீ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற, தோர்ஃபின் ஜெயிப்பாங்களா இல்ல ஆஸ்கலாட் ஜெயிப்பாங்களான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுடைய ஆஸ்கலாட் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தோர்கல் சொல்றான். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆஸ்கலாட் புத்திசாலி, இவன் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே ஆஸ்கலாட் புத்திசாலின்னு சொல்லுவோம். நம்மளுடைய குனிட் இங்க பாரு தோர்ஃபின் உன்னை ஜெயிச்சிருக்கான் தோர்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ நினைக்கிறியா அந்த சின்ன பையனை ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நான் சின்னதா மிஸ் ஆயிட்டேன். ஈவன் எவ்வளவு பெரிய வாரியரா இருந்தாலும் போர்ல ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்துல அவங்க மிஸ் ஆயிடுவாங்க, அதுக்காக அவங்க வீக் ஆனவங்கன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி பிரின்ஸையே மிரட்டுறாங்க தோர்கல்ஸ். இந்த சமயத்துல ஆல்ரெடி பிரின்ஸ் சொல்லிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நான் எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றேனோ அப்ப இந்த டுவெல் முடியுது, நான் ரெண்டு பேருமே சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் சண்டைக்கு ரெடி ஆகிறான். தோர்ஃபின் வேற லெவல்ல ஆஸ்கலாட் கூட சண்டை போடணும் அப்படின்னு வரான். ஆனா நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, அவனுடைய கத்தியை கீழே போட்டு நம்மளுடைய ஆஸ்கலாட் தோர்ஃபின் கூட கையால சண்டை போட போறாங்க. சோ டக்குன்னு நம்மளுடைய தோர்ஃபினுடைய ரெண்டு கையுமே பிடிச்சிட்டு ஹெட்ல ஒரு பட்டன் ஒன்னு வைக்கிறான். சரியான அட்டிங்க. தோர்ஃபினுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, கதி கலங்கி போயிடறான். நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, தோர்ஃபினை செம்ம அடி கையாலே அடிக்கிறான். உனக்கு இன்னமும் எதுவுமே தெரியலடா தம்பி, நான் உன்னை இங்கே கொன்னுறேன், உன் கூட இருக்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து டக்குன்னு அப்படியே குத்திடுறாங்க. ஆனா நல்ல வேலை நம்மளுடைய ஆஸ்கலாட் இன்னமும் தோர்ஃபினை கொல்ல நினைக்கல, பக்கத்துலதான் குத்திடுறான். அதே மாதிரி குனிட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் எப்ப சொல்றேனோ அப்ப போர் நிக்குது அப்படின்னு குனிட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் அந்த போரும் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய தோர்ஃபினோட மனசுல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்மளால எப்பயுமே ஆஸ்கலாட ஜெயிக்கவே முடியல. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கான வாரியர் ஆயிட்டோம், எவ்வளவு பெரிய ஆட்களோட சண்டை போட்டு ஜெயிச்சோம், ஆனா நம்மளுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளால ஆஸ்கலாட ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். சோ இந்த சமயத்துலதான் ஆஸ்கலாட் அவனுடைய கதையை சொல்றான். இது வரைக்கும் அவன் யார்கிட்டயுமே சொல்லாத அந்த ரகசியமான அந்த கதை, அவனுடைய அப்பாவை பத்தியும் அவனோட அம்மாவை பத்தியும். ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, என்னுடைய அம்மா ரொம்பவே அழகா இருப்பாங்க, என்னுடைய அப்பா ஒரு ராஜா, அவர் இந்த டேன்ஸ் உடைய ஒரு ராஜா தான். சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் நானு. எங்க அம்மா ஒரு ஸ்லேவுடைய பையன் அப்படின்றதுனால நானும் ஒரு ஸ்லேவா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல மரங்கள் எல்லாம் வெறிக்க வச்சு அந்த இடத்துல இருக்க டஸ்ட் எல்லாம் நான் அள்ளி போடுற ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப என்னோட ட்ரெஸ்ல இருந்து என் உடம்புல இருந்து எல்லாமே ஒரே டஸ்டா இருக்கும், ஒரே ஆஷஸா இருக்கும். அதனாலதான் எனக்கு அவங்க ஆஸ்கலாட் அப்படின்னு பேர் வச்சாங்க. நான் ஒரே குப்பை அப்படின்றதுதான் என்னுடைய பேரு. சோ நானும் என்னுடைய பேரை மாத்திக்கவே இல்லை, நான் ஆஸ்கலாட் அப்படின்ற இந்த பேரையே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சோ இந்த சமயத்துல எங்க அப்பாவை பார்ப்பேன், எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது, அவன் எல்லா பொருளுமே ஜெயிச்சுட்டு வருவான். ஆனா எங்க அப்பாவுடைய உண்மையான பதவியில இருக்க அவங்களுடைய ஒய்ஃப்க்கு பிறந்த பசங்க எல்லாருமே ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அன்பானவங்களாகவும் நடத்தினாங்க. அந்த கிங் என்னுடைய அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவனுடைய உண்மையான ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது செய்யறான். என்ன மாதிரியே எவ்வளவோ ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி எவ்வளவோ குழந்தைங்க இருக்காங்க, ஆனா அவங்க யாரையுமே இவன் கேர் பண்ணதே இல்ல. எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, சாப்பிட கூட எதுவுமே இல்லாம. அப்ப நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க, தூரத்துல ஒரு நாடு இருக்கு, எங்களுடைய நாடு, அந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும், சோ அந்த இடத்துல நல்ல வாரியர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அப்படியே அந்த இடத்துலயே வாழ ஆரம்பிச்சேன். எங்க அம்மா ரொம்பவே நல்லவங்க, அதனால நான் எங்க அம்மா கூடவே அவங்கள பாத்துக்கிட்டு வாழ்ந்தேன். ஆனா எங்க அம்மா போக போக சுயநினைவை மறைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்க பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கிங்க பார்த்தாங்க. கிங்க ஓடி போய் அவங்க கட்டி பிடிச்சாங்க. எங்க அம்மா என்னதான் ஸ்லேவா இருந்தாலும் கிங்க உண்மையிலேயே ரொம்பவே காதலிச்சாங்க. அவங்க என்னோட அப்பா
அம்மாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்ச உடனே அந்த கிங் எங்க அம்மாவை பிடிக்கவே இல்லை. அவன் உடனே கத்தி எடுத்து எங்க அம்மாவை வெட்ட பார்த்தான். நான் என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு சண்டை போட்டு பழக்கமே இல்ல, சண்டையும் போட தெரியாது. ஆனா நான் அங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு நான் கத்தியை வீச ஆரம்பிச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா சண்டை போட ஆரம்பிச்சேன். கத்தியை பத்தி எதுவுமே தெரியாது, எப்படி சண்டை பண்ணணும்னு தெரியாது. ஆனா நான் சண்டை போட்டேன் என்னுடைய கடைசி முயற்சி வரைக்கும். சோ அப்பதான் என்னுடைய அப்பா என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாரு. நீ என்னோட பையன் தானா? அவன் உங்க அம்மா தானா? நீ நல்லாவே சண்டை போடுற, உனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. என்ன இப்போ எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன உண்மையான வாரியரா நினைச்சாங்க. எங்க அப்பாவும் எனக்கு நிறையவே ட்ரைனிங் பண்ணாரு. இருந்தாலுமே எனக்கு அந்த இடத்துல இருந்த மரியாதை எல்லாத்த விட எங்க அப்பா மேல இருந்த கோவம் தான் அதிகமா இருந்தது. ஏன்னா உண்மையிலேயே எங்க அப்பா என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கான். எங்க அம்மாவை அவன் நிறைய கொடுமைப்படுத்திருக்கான். எனக்கு அது பிடிக்கல. எங்க அம்மா அந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது, நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். சோ அதனால நம்மளுடைய ஆஸ்கலாட் போயிட்டு அவனுடைய அப்பாவுடைய கழுத்துல ஒரு கத்தியை எடுத்து குத்தி அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே கொண்டு இருக்கான். சோ அதுவும் நம்ம ஆஸ்கலாட் என்ன பண்ணிருக்கானா அவனுடைய பிரதருடைய கத்தி எடுத்து தான் அவங்க அப்பாவை கொண்டு இருக்கான். சோ மிச்சம் இருந்த எல்லா பிரதர்ஸும் என்ன நினைச்சானா அந்த எல்டர் பிரதர் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவனுடைய எல்டர் பிரதரை தூக்குல ஏத்திட்டாங்க. சோ நம்மளோட ஆஸ்கலாடும் சேஃப் ஆயிட்டான். சோ அந்த இடத்த விட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டாங்க. அந்த ராஜ்யமே ராஜா போனதுக்கு அப்புறம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சுங்க. உனக்கு தெரியுதா, நான் சின்ன பையனா இருக்கும் போது ராஜாவே கொண்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கானவன். இங்க பார்த்து நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, நீ தோர்கல்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உன்னால என்னைக்குமே என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், டோர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்மளுடைய ஆஸ்கலாட் கிளம்புறான். நம்மளுடைய தோர்ஃபினோ என் கூட சண்டை போடு இருன்னு கெஞ்சுறான். ஆனா எதுவுமே பண்ணல. நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா அவனுடைய ஃப்ரெண்டு போஜரான தூக்கிக்கிட்டு அவனை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறான். சோ ஆஸ்கலாடுடைய ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் போது நம்மளுடைய குனிட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப உண்மையிலேயே என்னுடைய அந்த பதவிக்கு ஏத்த ஆளு ஆஸ்கலாட் தானா? உண்மையிலேயே இந்த பதவி அவனுக்கு தான் போயிருக்கணும். ஆனா இப்ப அந்த இடத்துல எங்க அப்பா இருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த த்ரோனுக்கு சொந்தக்காரன் ஆஸ்கலாட் தானோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே நம்மளுடைய குனிட் பாக்குறாங்க. சோ அந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் நினைச்சு பாக்குறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தேன், எவ்வளவு பேருக்கு துரோகம், நான் எவ்வளவு பேரை கொண்டு இருக்கேன், ஆனாலும் என்னால இன்னுமே ஆஸ்கலாட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அழுகுறான். அவனுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு அவனால எந்த ஒரு நல்லதுமே பண்ண முடியல, அவருக்கு என்னால ப்ரைட பண்ண முடியல, நான் அவனுக்காக ஒரு ரிவெஞ்சும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தத்துல இருக்கான். என்னால என்னைக்குமே முடியாதா, நான் லைஃப் கூட போயிடட்டுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவன் மனசுக்குள்ள. சோ என்னதான் பண்ண போறான் நம்மளுடைய ஹீரோ? என்னதான் இவ்வளவு கோவமோ இவ்வளவு வெறியும் இருந்தாலும் நம்மளுடைய ஹீரோவால என்னைக்குமே ஆஸ்கலாட ஜெயிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. ஏன்னா ஆஸ்கலாட் உண்மையிலேயே ஒரு சுத்தமான வாரியர். என்னதான் அவன் புத்திசாலியா இருக்கான், அவன் ரொம்பவே க்ரூவலா பிளான் பண்றானாலும் ஆஸ்கலாட் நம்ம தோர்கல்ஸ் எப்படிப்பட்ட வாரியரோ அதுக்கு ஈக்குவலான வாரியர் गाइस. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அந்த கிங் எப்படி கொல்ல போறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு